என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, திரை உலகில் திருப்புமுனை ஏற்படுத்திய எங்க வீட்டு பிள்ளை படப்பிடிப்பு சமயத்தில் படத்தின் தயாரிப்பாளர் நாகிரெட்டியாருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இடையே ஒரு சுவாரஸ்யமான போட்டி நடந்தது. அதாவது இந்த படத்திற்கு அவர்தான் பொறுப்பாளர், தயாரிப்பாளர் என்பது புரட்சி தலைவரின் வாதம். ஆனால் நாகிரெட்டியாரின் வாதமோ, இந்த படத்திற்கு நான் தான் தயாரிப்பாளர், ஆனால் அந்த படத்தை சிறப்பாக வர வேண்டும் என்று முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரே தான் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார். அவரே பொறுப்பாக இருக்கும்போது நான் கவலைப்படாமல் இருக்கிறேன். அதனால அந்த படத்தின் முழு பொறுப்பும் எம்ஜிஆர் தான் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, யார் இதற்கு முழு பொறுப்பாக செயல்பட்டார்கள் என்று இருவரும் ஒரு பத்திரிகையாளரிடம் சொன்ன அந்த விஷயத்தை இங்கே தருகின்றேன். சென்னையில் மட்டுமல்ல, ஆசியாவிலேயே மிகப்பெரிய சினிமா ஸ்டுடியோ வாகினிதான். உங்களுக்கு முன்பே இந்த விஷயம் தெரிந்திருக்கும். அந்த நாகிரெட்டி எப்படிப்பட்டவர் என்பதும் சிலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவரை பற்றி எம்ஜிஆர் சொன்ன சில விஷயங்கள் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்காது. அதை தான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது அந்த நாகிரெட்டியும் இல்லை, அந்த சினிமா ஸ்டுடியோவும் இல்லை. அந்த இடத்தில் இப்போது கிரீன் பார்க் என்ற ஹோட்டலும் வேறு ஒரு மால் தான் இருக்கின்றது. ஆனாலும் அங்கு அந்த சுவாரஸ்யமான அந்த சம்பவம் அதற்கு முன்பு நடந்ததை தான் இங்கு பதிவு செய்கிறேன். எங்க வீட்டு பிள்ளை படத்தின் தயாரிப்பு சமயம், படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம், எம்ஜிஆர் அதில் இரட்டை வேஷம் ஏற்று நடித்ததோடு படத்தின் முக்கிய காட்சிகள் எடுக்கப்படும் போதெல்லாம் செட்டிலே இருந்து அதை கவனித்து பார்ப்பதுண்டு. இதை கவனித்த தயாரிப்பாளர் நாகிரெட்டியார் என்ன சொன்னார் என்றால், இந்த படத்தை பற்றி எனக்கு கொஞ்சமும் கூட கவலை இல்லாமல் இருந்து விட்டேன். இந்த படத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் செய்துவிட்டார் எம்ஜிஆர். அவர்தான் சகல பொறுப்புகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு திறமையாக செய்து வருகிறாரே என்று தன்னிடம் படத்தை பற்றி கேட்பவர்களுக்கெல்லாம் நாகிரெட்டியார் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை பற்றி கேள்விப்பட்ட எம்ஜிஆர் இதற்கு விளக்கம் சொல்லும் விதமாக சொல்லும்போது, நாகிரெட்டியார் இந்த மாதிரி சொல்வதாக நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் ஒவ்வொரு முறை செட்டுக்குள் நுழையும் போதும் இப்போதுதான் ரெட்டியார் இங்கு வந்து பார்த்துவிட்டு போகிறார் என்று செட்டில் இருப்பவர்கள் சொல்வார்கள். ஆக எனக்கு முன்பே அவர் போய் எல்லாவற்றையும் கவனித்துவிட்டு வந்து விடுவார். அது மட்டுமல்ல, எங்க வீட்டு பிள்ளை வண்ணப்படம் அவை கழுவப்பட்டு பிரதி எடுக்கும் வேலைகள் எல்லாம் பம்பாயில் பிலிம் சென்டர் ஸ்டுடியோவில் நடைபெற்று வந்தது. அதனால் நெகட்டிவ் எல்லாம் அங்கேதான் இருந்தன. படம் வெளியிடும் தேதி நெருங்கியது. படத்தின் முக்கியமான காட்சிகளை தேர்ந்தெடுத்து தொகுக்கும் எடிட்டிங் வேலையில் நான் ஓரளவு தொடர்பு கொண்டிருந்தேன். படம் வெளியிடும் தேதி நெருங்கவே படப்பிடிப்பையும் மும்முரமாக நடத்த ஆரம்பித்தோம். தேர்ந்தெடுத்து கொடுத்தால்தான் சரியான நேரத்தில் வண்ணப்பிரதிகளை தயாரித்து கொடுக்க முடியும் என்று பம்பாயில் இருந்து சொல்லிவிட்டார்கள். பம்பாய்க்கு நான் போக முடியாத சூழ்நிலை. அதே சமயம் அந்த வேலையும் மிக முக்கியமானது. என்ன செய்வது? பம்பாயில் இருந்து விமானத்தில் நெகட்டிவ்களை சென்னைக்கு வரவழைப்பதுதான் ஒரே வழி என்று நாங்கள் முடிவு செய்தோம். ஆனால் விபத்து ஏதேனும் ஏற்பட்டு நெகட்டிவ்களுக்கு வழியிலேயே சேதம் ஏற்பட்டுவிட்டால் 20 லட்சம் ரூபாய் பெருமானமான நெகட்டிவ்கள் போய்விடும். படமும் அவ்வளவுதான். விமானத்தில் பிலிம்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய மாட்டோம் என்று வேறு சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வது தெரியவில்லை. ஆனால் யோசித்தோம். பரவாயில்லை, இன்சூரன்ஸ் இல்லாவிட்டால் என்ன? நாம் என்றைக்கு அந்த படத்தை ஆரம்பித்தோமோ அன்றைக்கே அதன் முடிவு எழுதப்பட்டிருக்கும். அப்படியே வழியில் விபத்தில் போனால் போகட்டும், நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள், மீண்டும் படம் எடுத்து விடலாம், மீண்டும் எடுத்தால் போய்விடுகிறது என்று சொன்னேன். அதற்கு நாகிரெட்டியார் எந்த வார்த்தையும் மறுப்பு சொல்லவில்லை. மற்றவர்கள் ஒரு நிமிஷமாவது யோசிப்பார்கள். ஆனால் திரு நாகிரெட்டியார் பதிலே பேசவில்லை. விமானத்தில் இன்சூரன்ஸ் இல்லாமலேயே பிலிமை கொண்டு வர உடனே ஏற்பாடு செய்துவிட்டார்.
இத்தகைய கலங்காத நெஞ்சம் உள்ளவர்தான் அவர். எனவே அவருடைய அந்த என் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கையும் அவர் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கையும் தான் அந்த படம், அந்த பிலிம் பம்பாயில் இருந்த அந்த நெகட்டிவ் வந்து அதை பார்த்து மிக நேர்த்தியாக எடிட்டிங் செய்து மறுபடியும் வண்ணப்படமாக உருவாக்கப்பட்டது. இந்த இருவரின் நம்பிக்கையும் பரஸ்பர அன்பும் தான் இந்த நாடோடி மன்னன் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற காரணமாக அமைந்தது என்று சொல்லலாம் என்று எம்ஜிஆரும் சொல்லியிருக்கின்றார். இருவரின் பேச்சை கேட்கும் போது பொறுப்பை தட்டி கழித்து விட்டு போவது போல் தெரியும். ஆனால் இருவருமே பொறுப்புடன் நடந்து கொண்டார்கள். அவர் தயாரிப்பாளர் என்கிற பொறுப்போடும் இவர் நடிகர் என்கின்ற பொறுப்போடும் இருவரும் அந்த படத்திற்கு தன்னை அறியாமலே உழைத்தார்கள். அதனால்தான் அந்த எங்க வீட்டு பிள்ளை மாபெரும் வெற்றி பெற்று இன்று வரை பேசும் படமாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.